நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 6 வகையான ஸ்நாக்ஸ் தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், டீக்கு எடுத்துக்கலாம், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பேச்சுலர்ஸும் இதை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சமோசாலேருந்து ஆரம்பித்து ஜிங்கர் ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் சேமியா பக்கோடா எல்லாமே கிறிஸ்பியாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் ராகி பக்கோடா ரொம்ப யூனிக்கானது. ப்ளஸ் பாசிப்பருப்பில் ஒரு கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் ஒரு மினி போண்டா, அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு வாழைக்காய் பஜ்ஜி எல்லாமே பார்க்க போகிறோம். இதுக்கெல்லாம் முதல்ல சமோசா பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து கடையில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி பண்ண போகிறோம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்பியாக வராது, சொதன்னு ஆகிடும். ஸோ அது மாதிரி எப்படி வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உருளைக்கிழங்கு, ஒரு 3 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். நீங்கள் தோல் சீவாமல் போட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் கூட தோல் எடுத்துகிட்டு கூட பண்ணலாம். மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ மைதா எடுத்துக்கலாம். ஒரு 1½ கப் மைதா, நெய், அதுக்கப்புறமா ஆயில் இதெல்லாமே போட்டுட்டு உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் ஓமம் இல்லை ஜீரகம் கூட உங்களுக்கு போட்டுக்கலாம், ஓமம் பிடிக்கலன்னா. நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு டைட்டான டோ மாதிரி கொண்டு வரணும். அந்த டோ வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. ஸோ அதுக்காக தான் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நம்ம வந்து டோ ரெடி பண்ணுறோம். இதே மைதா பிடிக்காதவங்க கோதுமை யூஸ் பண்ணுங்கள். கூடி சீக்கிரமாக கோதுமையிலையும் எப்படி வந்து கிறிஸ்பியாக பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். ஒரே அடியாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க, அப்போ வந்து டோ ரொம்ப சாஃப்டாகிடும். ஸோ இந்த டோ உங்களுக்கு சாஃப்டாக ரொம்ப வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். சிரோட்டி ரவையை வந்து மிக்ஸ் பண்ணி டோ ரெடி பண்ணுங்கள். அப்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை இந்த சிரோட்டி ரவை அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ அப்போ நல்லா டைட்டான டோவாக மாறிடும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போது கொத்தமல்லியை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரஷ் பண்ணும்போது ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்கும். இதோடய கொஞ்சம் ஃபெனல் போட்டாலும் ஓகே. இப்போது தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க, தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போ ஆயில் ஊற்றிட்டு பேனில் ஜீரகம், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பெருங்காயம், ஃபெனல் பிடிக்கிறவங்க க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம், அது சோம்பு. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கணும். போட்டுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பிடிக்கும்னா நீங்கள் ஆனியன் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், ட்ரை மேங்கோ பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா, கசூரி மேத்தி இதெல்லாம் போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் கூட நீங்கள் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவைப்பட்ட அவல் கூட நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் மேலே தூவிடலாம். ஸோ அப்படி தூவும்போது என்னான்னா அந்த மசாலாவில் இருக்கிற ஈரத்தன்மையை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இது வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, ஸ்டஃபிங்க்கு இப்படி வந்து பண்ணாலும் சரி, நீங்கள் அதை அவல் யூஸ் பண்ணலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம டோ பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. 1 நிமிஷம் மட்டும் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு பால்ஸாக நான் வந்து டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஆலு சமோசா வேணாம், வெஜிடபிள் சமோசா வேணும்னா உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் போட்டு நல்லா வேக வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம், தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறமா. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். நம்ம இதை வந்து எந்த அளவுக்கு ரொம்ப தின்னாக வந்து நம்ம பண்ணிடக்கூடாது, ஓரளவுக்கு திக்னஸோட நம்ம பண்ணணும். ஸோ ஒரு ஓவல் ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கோங்க, ரவுண்ட் ஷேப்பில் வேணாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைகளில் வந்து ஆலு சமோசா எப்படி பண்ணுவாங்களோ அதே மெத்தட். அது மட்டும் இல்லாமல் இது சிம்பிளான மெத்தட் கூட சொல்லலாம். நல்ல ஓவல் ஷேப்பில் இருக்கணும். எப்படின்னா ஒரு நான் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிக்கோங்க. திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும், இதுக்கு மேலே தின்னாக பண்ணிடாதீங்க. டோ டைட்டாக இருக்கணும், இந்த திக்னஸ் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும். முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம எல்லாத்தையும் ரோல் பண்ணி
இது மாதிரி தின்னாக தேய்ச்சி வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் எல்லாமே எப்படி தேய்ச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது மாதிரி ரொம்ப பெரிய டைல்ஸ் இருந்ததுன்னா, க்ளீனான மார்பிள் இருந்ததுன்னா நீங்கள் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம் இது மேலே தேய்க்க. இப்போ மைதா போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து சமோசாவோட அவுட்டர் லேயரை ஒட்டுறதுக்காக நமக்கு யூஸ் ஆகும். இது இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சமோசா பிரிஞ்சு வந்துடும். இப்போது ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏன் ஓவல் ஷேப்பில் வந்து பண்ண சொன்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போது அதனுடைய எட்ஜஸை வந்து நம்ம இதனால் கவர் பண்ணிக்கணும், அதாவது க்ரீஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த லேயர்ஸ் எல்லாம் ஒன்றோடொன்று ஒட்டி உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் பிரியாமல் இருக்கும். இப்போது ஆறிடுச்சு நமக்கு உருளைக்கிழங்கு பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. ஸோ இப்போது 2 எட்ஜஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம பண்ணிக்கணும். சிம்பிள் தான், ரொம்ப பெரிய ஒரு ப்ரொசீஜரெல்லாம் ஒன்றும் கிடையாது. 2 எட்ஜஸையும் வந்து கரெக்டாக ட்ரையாங்கிள் மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே ஸ்டஃபிங் வைக்கிற அளவுக்கு அந்த கேவிட்டி வந்து நம்ம பண்ணிடணும். ஸோ இப்படி இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு மசாலா வச்சுக்கலாம். மசாலா வச்சுட்டு நீங்கள் ரொம்ப எட்ஜஸ் வரைக்கும் வச்சிடாதீங்க. இப்போது இதை அப்படியே வந்து சீல் பண்ண வேண்டியது தான். 2 எட்ஜஸையுமே வந்து ஃபோல்ட் பண்ணோம், அவ்வளோதான் இந்த மெத்தடு. இந்த சமோசா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. இப்படி ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லை அப்படின்னா ஒரு சிப்லாக் பவுச்லேயே போட்டுட்டு அதனோட ஏரெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டிங்க அப்படின்னா 1 வீக் வரைக்குமே தேவைப்பட்டப்போ எடுத்து நம்ம குழந்தைகளுக்கு சமோசா போட்டு கொடுத்துடலாம். நம்ம வீட்லேயே போடுறதுனால டெய்லி 1 சமோசா 2 சமோசா அப்படி வந்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு ஒரு சின்ன ஒரு அயன் கடாயில் நம்ம பொரிக்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு இந்த சமோசா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அப்படி வந்து முடியல, உங்களுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா அவனில் கூட பேக் பண்ணலாம், இல்லைன்னா பேனில் வந்து பேக் பண்ணலாம். அதாவது கடாயில் நம்ம 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் நெய்யோ பட்டரோ நல்லா தடவிட்டு நம்ம ஒரு 25 மினிட்ஸ் ஒரு சைடு பேக் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் இன்னொரு சைடு வந்து திருப்பி அதிலே கொஞ்சம் ஆயில் தடவிட்டு பேக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பேக் ஆகிடும். ஏர் ஃப்ரையர்லேயும் நீங்கள் பண்ணலாம். சரி, நமக்கு பர்ஃபெக்டாக ரொம்ப குட்டியாக அழகாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ 1.5 கப் மாவில் நம்ம இவ்வளோ சமோசா பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 சமோசா நமக்கு வந்திருக்கு 1.5 கப் மைதா மாவில். 15 கிடையாது, 17 சமோசா நமக்கு வந்திருக்கு. 17 சமோசா ஒரு ஃபேமிலி அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படியும் 1 வீக் வரைக்குமே உங்களுக்கு டெய்லி ஒரு 3 நாள் எடுத்தால் 1 வீக் வரைக்குமே வரும் நமக்கு. இது மேலே நீங்கள் இப்படியும் வைக்கலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி சிப்லாக் பவுச்சில் வச்சிடலாம். இப்போது இந்த ஃப்ரை பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஆயிலோட ஹீட் வந்து ரொம்ப லோவில் இருக்கணும். நீங்கள் வந்து ஹையில் வச்சிங்க அப்படின்னா சொதன்னு ஆகிடும், ப்ரௌன் ஆகிடும். ஸோ நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சமோசா போட்டதுக்கப்புறமா ஒரு 7 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். எந்த காரணத்தை கொண்டு ஹையில் வச்சிடாதீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் மீடியம் கூட கொண்டு போகலாம். ஆனால் ஹையில் வச்சிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மேலே வந்து ப்ரௌன் ஆகிடும், உள்ளே அந்த ஷீட்ஸ் வந்து வேகாது. ஸோ அப்படிங்கும்போது ஸ்டஃபிங் ஒரு மாதிரி இருக்கும், அந்த ஷீட்ஸ் வேகாத மாதிரி இருக்கும், கிறிஸ்பினஸ் இருக்காது, மைதோட ஸ்மெல் வரும். ஸோ நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு என்ன எடுத்தோம்னா ஒவ்வொரு ஷீட்லேயும் பபிள்ஸ் வந்து மேலே வந்து பெருசாக வராது. நம்ம மைதா மாவில் ஒட்டியிருக்கனால அந்த ஸ்டஃபிங் பாருங்கள் எதுவுமே வெளியே வரல. ஸோ இந்த ப்ரௌனில் நம்ம எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் ப்ரௌனாக வேணுங்கிறங்க இன்னும் ஒரு 2 நிமிஷம் வீட்டு கூட எடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கிற மாதிரி ஆயில் எல்லாம் அப்சர்வே பண்ணாது, நம்ம வீட்டில் செய்கிறது. ஸோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஆயிலே இருக்காது. இது வந்து க்ரீன் சட்னியோடு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மின்ட்டு, அதாவது கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு,
பச்சை மிளகாய், கொஞ்சம் தயிர், ட்ரை மேங்கோ பவுடர், உப்பு, ஜீரகப்பொடி எல்லாம் போட்டு அது மாதிரியும் நம்ம க்ரீன் சட்னி பண்ணிக்கலாம். இல்லை சாஸோடு எடுத்துக்கலாம். ஸோ இதிலேயே நீங்கள் பன்னீர் போடலாம், வெங்காயம் போடலாம். ஸோ இது வேணாலும் நீங்கள் இதில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூனிக்கான பொட்டேட்டோ ஜிங்கர் ஃப்ரைஸ். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து எக்கோ, பிரெட் க்ரம்ஸோ தேவையில்லை. குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமானது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஒரு யூனிக்கான ரெசிபி கூட. இது சிக்கனில் செய்வாங்க. பட் நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா உருளைக்கிழங்குல செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் விட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு நல்ல உருளைக்கிழங்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா கழுவிட்டு தோலை வந்து எடுத்துடலாம். ஸோ நீங்கள் 1 2 உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் திக்கான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணணும். கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரைப்ஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஸோ இதே மாதிரி நான் செய்கிற மாதிரியே செஞ்சீங்க அப்படின்னா எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். லார்ஜ் லெவலில் பண்ணாலும் நீங்கள் வந்து இதை வந்து டபுள் தி அமௌண்ட் அப்படி வந்து போட்டுக்குங்க. இதுக்கு தேவையான பொருட்களை சைஸ் வந்து இப்படி தான் இருக்கணும். இல்லை நீங்கள் கொஞ்சம் பெருசாக போடுறதுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடியது. பட் நம்ம வீட்லேயே இதை வந்து செய்ய போகிறோம். இப்போது தண்ணியில் போட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிடுங்க. ஏன்னா அதில் இருக்கிற ஸ்டார்ச், அந்த மாவு சத்து போகணும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடணும். தண்ணியை வடிச்சிட்டு நல்ல தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போது மைதா பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு உப்பு, அதுக்கப்புறம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஆனியன் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நல்ல சீசனிங் கொடுக்கக்கூடியது. இப்போ பீஸா சீசனிங் இல்லைனா மிக்ஸ்டு ஹர்ப் சீசனிங் கூட போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய மிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நல்ல திக்கான பேட்டர் மாதிரி கொண்டு வந்துடணும். இதில் வந்து பேட்டர் முக்கியம். இந்த பேட்டர் தான் வந்து என்ன பண்ணுன்னா அந்த பொட்டேட்டோ வந்து நல்லா பிடிச்சு வச்சுக்கும். நீங்கள் ரொம்ப ரன்னியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைதா போட்டுக்கோங்க. இது கோதுமை மாவில் கூட பண்ணலாம். கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போடுறேன் எப்படி வந்து பண்ணலான்ட்டு. அதுக்கப்புறம் கோட்டிங்க்காக மைதா அதே மாதிரி 1/2 கப் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர், பெரிய மிக்ஸ். நம்ம அதுக்கு எந்த மாதிரி சீசனிங் போட்டோமோ அதே மாதிரி தான் நம்ம சேம் போட போகிறோம். அதே மாதிரி பீஸா சீசனிங், அதுக்கப்புறம் ஆனியன் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் எல்லாமே நம்ம போட போகிறோம். ஸோ இந்த சீசனிங் வந்து இருந்தால் மட்டும்தான் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதில் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி பிரெட் க்ரம்ஸோ கார்ன்ஃப்ளேக்ஸ் எதுவுமே இல்லாமல் தான் நம்ம பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த பொட்டேட்டோஸை வந்து இந்த பேட்டரில் டிப் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும், இல்லைனா வந்து இதில் ஒட்டாது உருளைக்கிழங்குல. ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது எடுத்த உடனே இமீடியட்டாக அந்த மாவில் போட்டுருங்க. மாவில் போட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி வந்து சிக்கன் ஃப்ரை எல்லாம் பண்ணுவோமோ நீங்கள் அதே மாதிரி அந்த மாவை பிடிச்சு விடணும். அப்போ தான் என்னாகும் அப்படின்னா அந்த ஷேப் வரும். அந்த ஷேப் அப்படிங்கிறது இந்த டிசைன் வரும், அந்த கிறிஸ்பினஸும் வரும். ஸோ நீங்கள் வந்து அப்படியே பிடிச்சு விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரியே நீங்கள் எல்லா உருளைக்கிழங்குக்கும் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது. நம்ம பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணுற மாதிரியே தான், கோட் பண்ணுற மாதிரியே தான். ஸோ பாருங்களேன் ஒரு ஃப்ளேக்கியாக வரும். அதுதான் இதனோட ஸ்டைலே. அதுதான் வந்து கிறிஸ்பினஸையும் கொடுக்கும். நீங்கள் மைதா மட்டும்தான் போடுறோம், கிறிஸ்பினஸ் இருக்காதே அப்படின்னு யோசிக்காதீங்க. பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ முதல்ல நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம். இல்லைனா ஒரு கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணும்போது அதுக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ளேக்கியாக இருக்க பாருங்கள். இப்போ நல்ல சூடான ஆயிலை போடணும். நல்ல சூடான ஆயிலை போட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ணோம். லோ மீடியமோ நீங்கள் வைக்கவே கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் மீடியம் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து லோ கொண்டு போயிடாதீங்க. நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த ரெசிபியை நான் வந்து சிக்கன்லேயும் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலாம். இது வேகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம கிறிஸ்பி ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பண்ணுறதுனால கிறிஸ்பினஸும் நல்லா வரும். அதே சமயம் வந்து
நமக்கு டைமிங் வந்து ஒரு 5 to 8 மினிட்ஸ் ஆகும், 7 மினிட்ஸ் ஆகும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். இதில் ஃப்ளேக்கியாக இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு அந்த கோட்டிங் அழகாக தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஈவினிங் குழந்தைய ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் இது கொடுக்கலாம். இல்லைனா குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ்லாகவும் கொடுத்து விடலாம் நம்ம. இல்லை டீக்கு எடுத்துக்கலாம். இது வந்து சாஸோடு எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம யூனிக்காக பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து வெளியே போகணும்னு சொல்லிட்டு அடம்பிடிக்க மாட்டாங்க. வெளியே போய் நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு நாமளே ஹைஜீனாக பண்ணலாம். அது வந்து நம்ம கண் முன்னாடி பண்ணி கொடுக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கன்னு எடுத்துட்டேன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஆயிலை வந்து அப்சர்வே பண்ணாது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியாக வந்து போகணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் மைதாவோட கோதுமை மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். பட் டேஸ்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும்னு எனக்கு தெரியலை. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் இருக்கட்டும், இல்லை அப்படின்னா டாமினோஸ் மாதிரி இருக்கிற இடத்துல இது கிடைக்கும். நம்ம அதே ஃப்ளேவரோடு நம்ம வீட்லேயே கூட ஈஸியாக பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஒரே மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோ இல்லை சிப்ஸோ பண்ணி கொடுக்குறதுக்கு, இல்லை வெளியே கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு இது மாதிரி பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம சிக்கன் எப்படி சாப்பிடுவோம், ஃப்ரைடு சிக்கன், அதே மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்ரைடு சிக்கனை கூட நீங்கள் இந்த ஸ்டைலில் கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஸ்டைப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி ஃப்ளேவரெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். கேரட்லேயும் ட்ரை பண்ணலாம், கூடிய சீக்கிரம் வீடியோ போடுறேன். இதுக்கப்புறம் பார்க்க போகிறது கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுற ராகி பக்கோடா. அது முட்டைக்கோஸ் வச்சு பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி வந்து டீ வைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இதுக்கு வெங்காயத்தை ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த பக்கோடா பார்த்திங்கன்னா நீங்கள் டீயோடையும் எடுத்துக்கலாம், இல்லை குழந்தைகளுக்கு வந்து க்ரீன் சட்னியோடையும் கொடுக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பச்சை மிளகாயை தின்னாக ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அதையும் வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே கூட கையில் பிச்சு போட்டாலும் ரஃபாக போட்டாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நான் கொத்தமல்லி வந்து கட் பண்ணுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் புதினா கூட போட்டுக்கலாம். இப்போ முட்டைக்கோஸ் வந்து நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து முட்டைக்கோஸில் பண்ணுற ஒரு பக்கோடா அப்படிங்கிறதுனால நம்ம இதை வந்து நல்லா தின்னாக வந்து நம்ம பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா, ரொம்ப வந்து ஸ்லைசஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இதோடு சேர்த்து நீங்கள் கேரட் போடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு போடலாம், எல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா உதிரி உதிரியாக பண்ணி போட்டுக்கணும். இதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்ச ஸ்லைஸ் பண்ணி வச்ச அந்த முட்டைக்கோஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, பெருங்காயம், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் நான் ஃபெனல் போடுறேன், சோம்பு. நீங்கள் அது வேணாம் அப்படிங்கும்போது நீங்கள் ஜீரகமோ இல்லை ஓமமோ போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் கடலை மாவு அரை கப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ராகி மாவு ஒரு அரை கப் போட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா பிசைஞ்சுக்கணும். நீங்கள் கடலை மாவு வேணான்னா நீங்கள் அதை கூட ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இந்த ராகியே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பினஸை கொடுக்கும். ஸோ நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை ரொம்ப, ஏன்னா இதுலேயே தண்ணி இருக்கும் ஆனியன் முட்டைக்கோஸ்லேயே. ஸோ இப்படி கொஞ்சம் கையளவு எடுத்துகிட்டு அப்படியே நம்ம போட போகிறோம். தேவையான அளவு சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை கடலை எண்ணெய் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு ஒரு மீடியம் டு ஹையில் வச்சு நம்ம நல்லா வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா சீக்கிரமாக செவந்து போயிடும், சொதன்னு ஆகிடும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் சட்னின்னா நீங்கள் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் லெமன் போட்டு கொஞ்சம் சுகர் போட்டு நீங்கள் அரைச்சிடுங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நமக்கு கிறிஸ்பியான பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ஆயிலெல்லாம் எதுவுமே அப்சர்வ் பண்ணாது. இதே மாதிரியே ரெண்டாவது பேட்சை நான் போட்டு காட்ட போகிறேன். ஸோ இப்படி தட்டியும் போடலாம், இல்லை அப்படி ஒரு பால் மாதிரி நீங்கள் டைட்டாக இல்லாத ஒரு பால் மாதிரி நம்ம உருட்டி போடலாம். ஸோ நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் போடலாம். இல்லை உதிரி பக்கோடா மாதிரியும் நம்ம போடலாம், உதிரி பக்கோடா மாதிரியும்.
ஸோ உங்களுக்கு முட்டைக்கோஸ் பிடிக்காதுன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் உருளைக்கிழங்குல பண்ணலாம். ஸோ 2வது பேட்சும் எடுத்தாச்சு. நல்லா சூடாக இருக்கும்போதும் நல்லாயிருக்கும், ஆறுனாலும் இது நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பர்ஃபெக்டான டீன்னு சொல்லலாம். அதுக்கு 1 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 சின்ன டீஸ்பூனில் டீ பவுடர் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். கொதித்து பொங்கி வரும்போது 1 கிளாஸ் பால் ஊற்றலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். சுகர் தேவையில்லைன்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட போட்டுக்கலாம். ஸோ இது கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை வடிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலின்னா ஒரு 2 பேர்த்துக்கு இந்த டீ பர்ஃபெக்டாக இருக்கும் சின்ன கிளாஸில். ஸோ இதே மாதிரி நம்ம டீ பவுடர் இல்லாமல் வடிச்சிட்டு அப்புறம் நல்லா ஆற்றணும். ஸோ ஆற்றினதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும். நம்ம அப்படியே குடிக்க வேண்டியதாக. நீங்கள் இஞ்சி ஏலக்காய் டீ வேணும்னா அதை தட்டி போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக நல்ல நுரையோட டீ ரெடி ஆகிடுச்சு. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு பர்ஃபெக்டான டீ அப்படிங்கிறது ஈவினிங் டைமில் குடிக்கிறதுக்கும் இந்த வின்டர் சீசனில் ரொம்ப சூப்பராக இருக்கும், குளிர்காலத்தில். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அன்யூஷுவலான ஒரு வாழைக்காய் பஜ்ஜி. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். வாழைக்காய் பஜ்ஜி அப்படிங்கிறது நார்மலாக நீளமாக போடுவாங்க. இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஷேப்புன்னு சொல்லலாம். ஈஸியாக குழந்தையினால சாப்பிட முடியும். இது வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே ஆட் பண்ணாமல் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக சாஃப்டாக நல்லாயிருக்கும். இதுக்கு 1 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஜீரகப்பொடி, பேக்கிங் சோடா, இல்லை இஞ்சி பூண்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பச்சை மிளகாய் பேஸ்ட்டெல்லாம் நல்லா தான் இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு திக்கான பேட்டர் மாதிரி கொண்டு வரணும். ஸோ ரொம்ப ரன்னியாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா அந்த வாழைக்காயில் இந்த பஜ்ஜி மாவு ஒட்டாது. ஸோ நீங்கள் கிராஜுவலாக வாட்டர் ஆட் பண்ணுங்கள். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் நல்ல பஜ்ஜி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வாங்க. லம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. அதனால இந்த விஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே லம்ஸ் எல்லாம் போயிடும். இப்போ ஒரு வாழைக்காய் எடுத்துக்கலாம். ஒரு ஃபேமிலி அப்படிங்கும்போது 3 பேர் இருந்தால் ஒரு வாழைக்காய் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதிகமான மெம்பர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாழைக்காயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடலை மாவும் போட்டுக்குங்க. இப்போ தோல் எடுத்துடலாம். ஸோ தோலை வந்து மைல்டு எடுத்தால் போதும், ரொம்ப வந்து எடுக்க வேணாம். பட் குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது நம்ம தோல் எடுத்து தான் ஆகணும். தோட்டத்திலேயே காய்ச்சது அப்படின்னா நீங்கள் தோல் எடுக்காமல் கூட பண்ணலாம், நல்லா கழுவிட்டு. இப்போ நான் தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன குழந்தைங்க, ஒரு 3rd 4th ஸ்டாண்டர்ட் அது மாதிரி குழந்தைகளுக்கு பெருசாக கொடுத்தா அவங்களால சாப்பிட முடியாது. ஸோ இது மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து அந்த வாழைக்காய் வேகும். இல்லை அப்படின்னா ரொம்ப திக்காக போட்டுட்டிங்கனாலும் வாழைக்காய் வேகாது. இது குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் வாழைக்காய் வந்து தோல் எடுத்தோடனே இமீடியட்டாக போட்டுருங்க. ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி கலர் மாற ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நல்லா இருக்காது. இமீடியட்டாக போட்டுறது நல்லது கூட. இப்போ நம்ம பேட்டர் பார்க்கலாம். பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக ரொம்ப சூடான எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் பேட்டர் தின்னாதுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கடலை மாவு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போது நான் நல்ல சூடான ஆயில், சன்ஃப்ளவர் ஆயிலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சன்ஃப்ளவர் ஆயில், கடலெண்ணெய், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய், இது எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துலாம். எக்ஸாக்டாக ஒரு 3 மினிட்ஸ் ஆகும் 2 பக்கம் சைடும் ஃப்ரை ஆகிறதுக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலும் அப்சர்வ் பண்ணாது. இது வந்து குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம், இல்லைனா வந்து டீக்கு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் தயிர் சாதம் செய்யும்போது சரி, எதுவுமே இல்லைங்கும்போது இது மாதிரி பஜ்ஜி போட்டு தயிர் சாதத்தோடு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆயில் சத்தம் வந்து ஓரளவுக்கு அடங்கும். ஸோ அடங்கினோடனே நம்ம எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கும் அந்த பேக்கிங் சோடா போட்டதுனால. ஸோ பேக்கிங் சோடா வேணான்னு அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பேக்கிங் சோடாவை ஸ்கிப் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும்.
இதுக்கு வந்து தேங்காய் சட்னியோ க்ரீன் சட்னியோ வச்சும் சாப்பிட்லாம் நீங்கள். ஸோ டீக்கு மட்டும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. டீ இல்லாமல் நார்மலாக கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். ஸோ இப்போவாவது ஒரு தடவை நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுல ரொம்ப தப்பே இல்லை. அது குழந்தைகளுக்கு கொடுக்குறதுல யூஸ்வலாக எப்போவுமே நீள் வாக்கிலேயே வந்து கட் பண்ணி போட்டுட்ருப்பாங்க. பட் கொங்குநாடு கிராமத்தில் நீளமாக போடுறத விட இது மாதிரி ரவுண்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி சாப்பிடும்போது குழந்தைகளுக்கு கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் பீர்க்கங்காயில் போட்டிருக்கேன். இதுவுமே கொங்குநாடு கிராமத்தில் பீர்க்கங்காயில் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் போய் உத்தமி கிச்சன்லாம் சர்ச் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான டீ நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்குனா சாஸ் போட்டு சாப்பிட்லாம். இதுக்கப்புறம் சிம்பிளான ஒரு ரெசிபி தான். சிம்பிளான கிறிஸ்பியான சேமியா பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். டீக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தேவைப்படாது. ஸோ எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம 1 கப் சேமியா போட போகிறோம். இந்த சேமியா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வேக வச்சு வச்சுருந்தாலும் ஓகே, இல்லைன்னா நீங்கள் எந்த சேமியா வேணாலும் எடுத்துக்கலாம். இதை முதல்ல நம்ம வேக வைக்கணும். இதிலே நீங்கள் உப்பு போட்டு வேக வச்சாலும் ஓகே. இது கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகணும். சாஃப்ட் ஆனோடனே நம்ம தண்ணியை வடிச்சிடலாம். இது வந்து வேகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் 2 சேமியா வந்து வெரைட்டி மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். சரி, நமக்கு பர்ஃபெக்டாக சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போது தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். இதே மெத்தட் தான் எல்லாமே. அரிசியில் முதல் கொண்டோ நமக்கு ரவை முதல் கொண்டு இதே மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்டாக தண்ணியை வடித்ததுக்கப்புறமா அதே பேனில் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா இதில் சோம்பு இல்லைன்னா ஜீரகம், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பேஸ்ட் கூட போட்டுக்கலாம், பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி கூட இருந்தால் போட்டுக்கங்க. கடலை மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள், மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பக்கோடாக்கு வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலாலாம் தேவையில்லை. தேவைப்பட்டு பிடிக்கிறவங்க ஃப்ளேவருக்காக போட்டால் கரம் மசாலா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. ரொம்ப உடச்சி வந்து நீங்கள் பண்ணாதீங்க, மிக்ஸ் பண்ண வேணாம். இப்போது நமக்கு சூடான எண்ணெயில் அப்படியே நம்ம உதிரி பக்கோடா மாதிரி போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அது மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமானது லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்க அப்படின்னா அது ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த சேமியா ஆல்ரெடி வந்ததுனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா இது ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஸோ நம்ம திருப்பி போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டீக்கு வந்து எடுத்துக்கலாம். குழந்தைக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது பண்ணி கொடுக்கலாம். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குதுன்னு ரொம்ப நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலில் ஃப்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் பேக் பண்ணலாம். ஏர் ஃப்ரையரில் கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏர் ஃப்ரையர்லேயும் நீங்கள் பேக் பண்ணாலும் சரி 180 டிகிரியில் நீங்கள் வந்து ஒரு 20 மினிட்ஸ் இல்லை அது வந்து ப்ரௌன் ஆக வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணி பாருங்கள். பேக் பண்ணும்போது மேலே ஆயிலை வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு தான் நீங்கள் பேக்கோ ஏர் ஃப்ரையோ பண்ணணும். ஸோ 2வது செட்டு நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த சேமியா பக்கோடா ஆயில் அப்சர்வ் பண்ணாது. இதுலேயே நீங்கள் கடலை மாவு வேணும்னா ராகி மாவு, பொட்டுக்கடலை மாவு இது மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சேமியா பக்கோடாவில் நீங்கள் காலிஃப்ளவர் போடலாம், முட்டைக்கோஸ் போடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயமே அதிகமாக போட்டு கடலை மாவு அதிகமாக போட்டும் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு சேமியா ராகி சேமியா கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். நார்மல் சேமியா பிடிக்கலன்னா ஈவன் நீங்கள் வந்து சேமியா உப்புமா பண்ணுறீங்க இல்லை ரவா உப்புமா பண்ணுறீங்க அப்படின்னா மீதி ஆகிடுச்சுன்னா தூக்கி போட வேணாம். நமக்கு வந்து அது எவ்வளோ ஸ்டிக்கியாக இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அது நல்லா வந்து மாறிடும் சாலிடாக. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இதே மாதிரி கடலை மாவு, அரிசி மாவுலாம் போட்டு பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மூங் தால் பக்கோடா. கொங்குநாடு கிராமத்தில் வந்து அடிக்கடி செய்வாங்க. அது வந்து ஈவினிங் டைமில் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா கழுவிட்டு நம்ம வந்து இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம்.
இது ஈஸியாக பண்ணக்கூடியது தான். எந்த ஒரு பதம் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வெடிக்கவும் வெடிக்காது. ஸோ இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 to 3 hours நீங்கள் ஊற வச்சுடுங்க. இது பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ண வேணாம், நல்லா வடிச்சிருங்க. ஸோ இந்த தண்ணியை வடிக்கிறதுனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாம் வராது. ஸோ அதுக்காக தான் நம்ம அப்படி பண்ணுறோம். இப்போது நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அது வந்து நம்ம எப்படி வடைக்கெல்லாம் அரைப்போமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும். நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம், இதுலேயே உப்பு போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் ஜீரகமோ சோம்போ கூட போட்டுக்கலாம், சோம்பு பிடிச்சதுன்னா. இதுக்கப்புறம் மஞ்சள் தூள், பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகாய் தூள், கொத்தமல்லி, கறிவேப்பிலையும் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை எங்கிட்ட இல்லை இந்த டைமில், அதனால் நான் போடலை. இப்போ அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் தேவைப்பட்டா. இப்போ இது ஒரு சின்ன ஒரு பவுலில் மாற்றிட்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்க போதும். ஸோ பாருங்கள், இப்படி எடுத்து அப்படியே விட்டால் வந்து அப்படியே விளையிற மாதிரி இருக்கணும். நல்லா சூடான எண்ணெயில் இது மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். ஏன்னா பாசிப்பருப்பெல்லாம் நல்லா வேகணும். ஸோ அந்த மாதிரி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். இது தேவைப்பட்டால் நீங்கள் கேரட் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் இப்போ புதினா கூட போட்டுக்கலாம் அதில். ஸோ நமக்கு இருந்துன்னா கறிவேப்பிலை, புதினா, கேரட், பீட்ரூட் எது வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். ஸோ இது வேரியேஷன் தான், எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இது மாதிரி நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும், ஈவனாக ஃப்ரை ஆகணும். ஸோ ரொம்ப சூடாக வச்சிடாதீங்க, இமீடியட்டாக வந்து கருகிடும். அதனால் நம்ம வந்து மெதுவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வேணாம், மீடியம் டு ஹையில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு வந்து க்ரீன் சட்னி நல்லாயிருக்கும், இல்லைன்னா தேங்காய் சட்னி, இல்லை டீக்கு டைரெக்டாக எடுத்துக்கலாம், குழந்தைகளுக்கு அப்படியே கொடுக்கலாம், ரொம்ப பிடிக்கும். பூண்டு தேவைப்படுறவங்க பூண்டு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வாழலையில் வச்சு சர்வ் பண்ணலாம். இது மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனலும் இருக்குது, அதில் 1800 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். southindianfoods.inங்கிற வெப்சைட் இருக்குது, ஒரு 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் எல்லாமே இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.